ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நெய் முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெய் முறுக்குக்காக நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கவோ இல்லது அரிசி திரிக்கவோ போகிறது இல்லைங்க. கடையில் எந்த அரிசி மாவு ரெடிமேடில் கிடைக்கோ அதை வாங்கி நம்ம நெய் முறுக்கு பண்ண போகிறோம். இந்த நெய் முறுக்கு ரொம்ப எளிதாக ஈஸியாக கிறிஸ்பியாக வீட்டிலேயே பண்ணிடலாங்க. வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிஃப்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்குது, மறக்காமல் எடுத்து பாருங்கள். இந்த நெய் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்த வறுத்து திரித்து மாவு எடுத்து வச்சுக்கலாம். மிதமான தீயில உளுந்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க உளுந்து அளவு கணக்கு கிடையாதுங்க. நம்ம வறுத்து திரிச்ச பிறகு அந்த மாவை தான் நம்ம அளந்து எடுத்துக்கணும். அதனால நான் ஒரு கப் போல் உளுந்த வறுத்துக்கிறேன். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. கலரெல்லாம் மாறணும் இல்லைங்க. சூடு ஏறி லேசாக வாசம் வந்தாலே போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நீங்கள் மொத்தமாக செய்கிறவங்க மொத்தமாக நம்ம உளுந்து வறுத்து திரித்து மிஷினில் கூட திரித்து வாங்கி வச்சுக்கலாம். பண்டிகை காலங்களில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அளவில் செய்கிறவங்க நம்ம இந்த மாதிரி வீட்லேயே வறுத்து மிக்சிலேயே திரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சி ஆற வச்சு மிக்சியில் திரிச்சிடலாம். நான் இங்கே ஒரு 2 கப் அரிசி மாவு, கடையில் கிடைக்கிற ரெடிமேட் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு இல்லைங்க, பிளெயின் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி மாவுக்கு அரை கப் உளுந்தம்பாவு. உளுந்தமாவும் நீங்கள் மிக்சியில் திரிச்சிருந்தீங்க அப்படின்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு கலந்து நம்ம கிளறி விட்டுறலாம். இந்த நெய் முறுக்கில் சேர்க்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எள்ளு சேர்த்துக்கலாம். பொதுவாக நெய் முறுக்குக்கு ஜீரகம் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இடியாப்ப மாவு கூட வாங்கி செய்யலாம். ஆனால் இடியாப்ப மாவு இந்த அளவுக்கு சாதாரண அரிசி மாவு அளவுக்கு உங்களுக்கு பதம் வராது. ஏன்னா இடியாப்ப மாவை வறுத்து பண்ணியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இழுக்கும், சீக்கிரமாக உதிர்ந்துடும் உங்களுக்கு முறுக்கு. இப்போ நெய் கலந்து நல்லா கிளறி விட்டுறலாம். வழக்கமாக அரிசி மாவை, அதாவது முறுக்கு மாவை நம்ம ஊற வைக்கிறது இல்லை. இப்போ மட்டும் ஒரு 2 நிமிடம் மட்டும் நெய் முறுக்குக்காக ஒரு 2 நிமிடம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கிளறி 2 நிமிடம் ஆயிட்டு இதில் நான் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். ஜீரகத்தை டைரெக்டாக சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் உள்ள கையில் வச்சு கசக்கி லைட்டாக, உடைக்கலாம் வேண்டாம், ஜீரகத்தை இப்படி லைட்டாக கசக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசம் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அதிக அளவில் தண்ணி இழுக்கும். ஏன்னா அது வறுத்த மாவு இல்லையா. நம்ம சாதாரண அரிசி மாவுனா உங்களுக்கு அந்த அளவு தண்ணி இழுக்காது. முறுக்கெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கினா கூட, முறுக்கு தேங்களூர் கடையில் வாங்கையில் நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதில் எப்படியும் என்ன வாடை இருக்குங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இப்படி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்யலை அந்த நெய் முறுக்கோட நல்ல வாசமும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்க, இந்த அளவு மாவு பிசைஞ்சிக்கணும். அதிக அளவில் மாவு பிசைஞ்சிடாதீங்க. எப்போதுமே நிறைய போட்டு முறுக்கு புளியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் செட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா முறுக்கு கருத்துட ஆரம்பிச்சிடும், அதாவது ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். இந்த மாதிரி முறுக்கு அச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதில் நிறைய அச்சுக்கள் கொடுப்பாங்க. நம்ம முறுக்கு அச்சு 3 துளை உள்ள அச்சு எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த விதமான முறுக்கு அச்சும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அச்சுகள்லேயே உங்களுக்கு ரிப்பன் பக்கடாக்கு, ஓம பிடிக்கு, இந்த மாதிரி பலவிதமான அச்சுக்கள் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ முறுக்குக்கு தேவையான அச்சை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். முறுக்குக்குள்ள எண்ணெய் எதுவும் தடவ வேண்டியது இல்லைங்க. மாவு பதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எளிதாக பிழிய வரும். இந்த முறுக்கு மாவை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழிய மாட்டோங்க. நம்ம பிழிஞ்சு கரண்டிலேயோ அல்லது தட்டுகள்லையோ பிழிஞ்சு எடுத்து தான் எண்ணெயில் போட போகிறோம். முதல்ல முறுக்கு செஞ்சு பார்க்குறவங்க 1 கப் அரிசி மாவும் 1/4 கப் உளுந்த மாவும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே சுலபமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு ஃபில் பண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரே சைஸ் உள்ள கரண்டிகள் எடுத்துக்கோங்க. இல்லை தட்டோட அடிப்பாகத்தில் கூட நம்ம பிழிஞ்சு வச்சுக்கலாம். 1 லேயர் அல்லது 2 லேயர் பிழிஞ்சா போதுங்க. மேலும் 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 அடுக்கடுக்காக நம்ம பிழிய வேண்டியதில்லை. அப்படி அடுக்கடுக்காக பிழிஞ்சிங்க அப்படின்னா வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு துண்டு முறுக்கு கிள்ளி போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்க்கு தகுந்தாக்கில் முறுக்கோட எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதிக அளவில் போட்டாலும் நமக்கு முறுக்கு சரியாக வேகாது. ஒரு பக்கம் நல்ல வெந்த பிறகு, நல்ல நிதானமாக வேக விட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக விடலாங்க. தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. இதுக்கு தீயை கூட்டவோ குறைக்கவோ தேவையில்லைங்க. முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஃப்ளேம்லேயே மொத்த முறுக்கையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
இன்னொரு பக்கமும் வெந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாதுங்க. இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வீட்லேயே உடனடியாக செஞ்சு செய்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் அதிக அளவு குடிக்காது. நீங்கள் அரிசி மாவை பிசைஞ்சு முறுக்கு மாவை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா முறுக்கும் செவக்கும் எண்ணெயும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பிசைஞ்ச உடனேயே சுட ஆரம்பிச்சிடலாம். இது நல்ல வெந்து கிறிஸ்பியான அந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நல்ல சலசலப்பு குறைஞ்சிட்டு முறுக்கு தயாராக ஆரம்பிச்சிச்சு. நம்ம அடுத்த ஷிஃப்ட் முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கலாம் ரெடியாக. நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு முன்னால் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுருந்தாலும் முறுக்கு காஞ்சி உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல சலசலப்பெல்லாம் நின்றுட்டு இப்படி முறுக்கை எடுத்து எண்ணெய் வடிய வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு பாக்ஸில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. எண்ணெய் மக்கு வாடையும் வராது. உங்களுக்கு நல்ல நெய் வாசத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. முறுக்குலேருந்து உடஞ்சி இருக்கிற சின்ன சின்ன துண்டுகள் கடந்ததுன்னா அதையும் நம்ம எடுத்துடலாம். இல்லது இது அடுத்த ஷிஃப்ட் முறுக்கு வேகையில் இதெல்லாம் கருத்துடும். இது எண்ணெய் அதிகமாக குடிக்காததுனால நம்ம முதல்ல விட்ட எண்ணெயிலேயே மொத்த முறுக்கையுமே நம்ம பிழிஞ்சிடலாங்க. நடுவில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்த ஷிஃப்ட் முறுக்கு போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சீங்க, 4 கிளாஸ் அரிசி மாவும் 1 கப் உளுந்த மாவும் சேர்த்து மாவு பிசைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 45லேருந்து 50 முறுக்கு கிடைக்குங்க. நம்ம இப்போ போட்டிருக்க அளவுக்கு நான் 2 கப் அரிசி மாவு போட்டிருக்கேன். 1/2 கப் உளுந்த மாவுக்கு 25 அளவுக்கு முறுக்கு கிடைச்சிது. பாருங்கள், நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிட்டு. இது ரொம்பவே சுலபமான ரெசிபி தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ் அவே போயிட்டுருக்கு. அது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்குது. அந்த கிவ் அவே வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து பாருங்கள், கிவ் அவேல கலந்துக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.